இந்த ரதி தீபன் விஷயத்தில் விஜயா சிக்கிட்டு சின்ன பின்னமாகிறது வந்துட்டு பார்க்க யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இங்கே ரோகிணி வீட்டுக்கு வரமா விஜயா பார்த்தீங்கன்னா, இவங்க கூட நான் என்ன சொல்லி அனுப்புனேன், இவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் தொலைச்சு கட்டிட்டு வந்தேன்னு சொன்னேன், இப்போ எதுக்கடி மறுபடியும் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே ரோகிணி என்ன சொல்கிறான்னு தெரியாமல் முழிக்கவும் உடனே முத்துவும் மீனாவும் இருந்துட்டு, அப்பா பாருங்கப்பா, அம்மா திரும்ப திரும்ப வந்துட்டு இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க அவள் பாட்டி வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி போகிற வரைக்கும் அவன் கிருஷி இங்கே தான் வீட்டில் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு, ஏன் விஜயா ஒரே விஷயத்தை வந்து நீ திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்க, அவங்க பாட்டி குணமானதும் அதுக்கப்புறம் அவங்க இருந்து போயிடுவா, அது வரைக்கும் நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா, ரோஹிணி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன் ரோஹிணி நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மனோஜ் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோஹிணி. ஏற்கனவே அம்மா உன் மேலே கோபமாக இருக்காங்க, இப்போ ஏன் நீ வந்து திரும்ப திரும்ப அம்மாவை கோவப்படுத்துற மாதிரி அவங்க பேச்சை நீ கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ரோஹிணி, நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கவும், உங்கள்கிட்ட போகும்போது அம்மா உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க, அந்த பையனை எங்கேயாவது கொண்டு போய் தொலைச்சு விட்டுட்டு வந்தானு சொன்னாங்க, நீ எதுக்கு திரும்ப கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனோஜ் இப்படி கேட்கவும் இங்கே ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கோவம் வருது. இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல், என்ன மனோஜ் பேசுகிற, அவன் பாட்டி வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் பெட்டில் இருக்காங்க, அந்த பையனை கொண்டு போய் அங்கே விட்டாய் வந்துட்டு யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கு, அம்மா சொன்ன மாதிரி நீ அந்த பையனை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லவும், அப்போ ரோஹிணி வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல், இங்கே பாரு மனோஜ், அப்படியே நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்திருந்தாலும் முத்துவும் மீனாவும் என்ன சும்மா இருப்பாங்களா, நான் வேணுன்ட்டே வந்துட்டு அந்த பையனை கொண்டு விட்டுட்டு வந்தாதான் சொல்லி வீட்டில் பிரச்சனை பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லவும், அதை கேட்ட மனோஜ் எடுத்துட்டு, நீ எதுக்கு வந்துட்டு அவங்களுக்காக பயந்துக்கிற, அம்மா சொல்லி தானே நீ செஞ்ச, அது மட்டும் இல்லாமல் அம்மா ஏற்கனவே மேலே கோவத்தில் இருக்காங்க, இப்போ மட்டும் நீ அம்மா சொன்னபடி அந்த மாதிரி செஞ்சிருந்த அப்படின்னா அம்மாக்கும் வந்துட்டு மேலே வந்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வந்துருக்குல்ல, நீ ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டு, எனக்கும் வந்துட்டு அந்த பையன் இருக்கிறது பிடிக்கவே இல்லை, ஆனால் யார் பெற்ற பையனும் வந்துட்டு தேவையில்லாமல் இதுக்காக வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மனோஜ் இப்படி சொல்லவும் அதை கேட்டு ரோகிணி டென்ஷன் ஆகிட்டு, போதும் நிறுத்து மனோஜ், சும்மா வந்துட்டு எதுக்காக வந்துட்டு நீயும் ஆண்டி வந்துட்டு அந்த பையனே வந்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன அந்த பையன் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட மனோஜ், என்ன ரோகிணி நீயும் இப்படி பேசுகிற, அந்த முத்து மீனாக்கு தான் வந்துட்டு வேறு வேலை இல்லை, ரோட்டில் போகிற கழுதிகளெல்லாம் கொண்டு வீட்டில் கொண்டு விட்டு வச்சிருப்பான், நீயும் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா அப்படின்னு சொல்லவும், அதை கேட்டு ரோகிணி இன்னும் பயங்கர கோவப்படுத்து, போதும் நிறுத்து மனோஜ், எதுக்காக வந்துட்டு அந்த பையனை இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. ரோகிணி இப்படி திடீர்னு கத்தவும் மனோஜ் இருந்துட்டு, என்ன நீயே யாரோ ஒரு பையனை பேசுறதுக்கு உனக்கு இதுக்கு வந்துட்டு இவ்வளோ கோவம் வருது, இன்னும் நீ பெற்ற பையனாட்டா வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து துடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ரோகிணி இருந்துட்டு, ஆமா மனோஜ், அவன் வந்துட்டு நான் பெற்ற பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு நிற்கிறாங்க. நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன், அந்த பையன் வந்ததுலேருந்து உன்னோட நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லவும், அதை கேட்டு ரோகிணி பார்த்தீங்கன்னா இருக்குன்ட்டு, என்ன சொல்கிற நீயே அப்படிங்கவும், ஆமாம் நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன், அந்த முத்து மீனா தான் வந்துட்டு அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நீயும் வந்துட்டு அந்த பையன் கூட சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்க, அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் அந்த பையன் வந்துட்டு அடிக்கடி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுல நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுக்கு ரோகிணி இருந்துட்டு, ஏன் மனோஜ் இப்படிலாம் பேசுகிற, சின்ன குழந்தை தானே, அது பேசுறதெல்லாம் வந்துட்டு எதுக்காக இப்படி எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லவும், இல்லை அன்றைக்கி அந்த பையன் ஸ்கூலுக்கு வந்துட்டு லீவ் லெட்டர் எழுதும் போதும் வந்துட்டு அப்படி தான் மற்றவங்களாம் சும்மா இருக்காங்க, ஏன் வந்துட்டு ஸ்ருதியே வந்துட்டு எழுதி தரேன்னு சொல்கிறா, அதை விட்டுட்டு நீ என்னமோ போய் அவனுக்கு பெத்த பையனாட்ட நீ உட்காந்து போய் எழுதிட்டு இருக்க. அதுக்கு ரோகிணி வந்துட்டு, நீ இதையெல்லாம் வந்துட்டு இவ்வளோ பெருசாக பேசுவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை மனோஜ் அப்படின்னு சொல்லவும், அது மட்டுமா, நீ என்னமோ லெட்டரில் நீ தான் வந்துட்டு பெத்த பையனாட்டா உன் பேரையெல்லாம் எழுதி வச்சிருக்க. அதுக்கு ரோகிணி வந்துட்டு, நான் தான் அப்போவே சொன்னேன்ல மனோஜ், நான் வந்துட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில் என் பேர் எழுதிட்டேன், ஆனால் வந்துட்டு ஏன் நீ இதையெல்லாம் வந்துட்டு மனசில் வச்சுட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் வந்துட்டு, இங்கே பாரு ரோகிணி, நீ வந்துட்டு அது இதுன்னு காரணமெல்லாம் சொல்லாத, எனக்கும் சரி அம்மாக்கும் சரி அந்த பையன் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ரோகிணி வந்துட்டு, இதுக்கு மேலேயும் வந்துட்டு நம்ம மனோஜ் கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணணும்னா அவனுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மனோஜ், எனக்கு தான் வந்துட்டு அந்த பையன் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல, அதுவும் முத்து மீனாவும் கூட்டிகிட்டு வந்ததுனாலயே வந்துட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆனால் என்ன பண்ணுறது, இந்த விஷயத்தை நம்ம எதாவது எடுத்து பேசினா கண்டிப்பாக அந்த முத்து மீனாவும் வேணுன்ட்டே வந்துட்டு நம்ம மேலே வந்து பழி சொல்லுவாங்க, அதனால தான் மனோஜ் நானும் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லவும், அப்போ மனோஜ் இருந்துட்டு, நிஜமா வந்துட்டு அந்த பையன் இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கும் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மனோஜ், உனக்கும் பிடிக்கல ஆன்ட்டிக்கும் பிடிக்கல, அப்படி இருக்கும்போது எனக்கு பிடிக்காம தானே இருக்கும். அதை கேட்ட மனோஜ் சந்தோஷப்பட்டுட்டு, அப்போ நம்ம முதல் வேலையை வந்துட்டு அந்த பையனை அந்த வீட்டை விட்டு துரத்தணும், அப்போ தான் வந்துட்டு அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க, உண்மையில இருக்கிற கோவமும் அம்மாவுக்கு போகும் அப்படின்னு சொல்லவும், அதை கேட்ட ரோகிணி, இவன் ஒருத்தர் அந்த கிருஷ்ணன் வந்துட்டு வெளியில் துரத்துலேயே குறியா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இல்லை மனோஜ், அதை விட முக்கியமான ஒரு வேலை நம்மளுக்கு இருக்குதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் வந்து, என்னது அப்படிங்கும், என்ன மறந்துட்டியா, ஆண்டிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருக்குது, இதில் வந்துட்டு ஆண்டிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆண்டிக்கு நம்ம மேலே இருக்கிற கோவமும் போயிருமில்ல அப்படின்னு சொல்லவும், மனோஜ் வந்து, என் மேலையெல்லாம் வந்துட்டு எங்கள் அம்மா கோவம் இல்லை உண்மையிலதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு, நான் தெரியாமல் சேர்த்தி சொல்லிட்டேன், இப்போ இது உனக்கு பெரிய விஷயமா, நீ சொல்கிற மாதிரி வந்துட்டு கிருஷ்ண வீட்டுட்டு வெளியில் அனுப்புனாலும் ஆண்டி சந்தோஷப்படுவாங்க, ஆனால் கண்டிப்பாக அந்த முத்துவும் மீனாவை வந்து இது கூடவே மாட்டாங்க, அதை விட்டுட்டு நம்ம வந்து ஆண்டி இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டிக்கு என் மேலே இருக்கிற கோவமெல்லாம் போயிருமில்ல அப்படின்னு சொல்லவும், அதை கேட்ட மனோஜ் வந்துட்டு, ஆமாம் நீ சொல்கிற ஐடியாவும் சரிதா, அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் முத்துவும் மீனாவும் ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்க நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க, அதனால் நம்மளே வந்துட்டு இந்த விஷயத்தில் அம்மாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரோகிணி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லவும், வேற எங்கே அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பேசலாம், அது மட்டும் இல்லாமல் இந்த மீனா வேற பார்வதி ஆண்டி கிட்ட சொல்லிட்டு
அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ் பையனோட வீட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தா. அந்த முத்துவும் மீனாவை போய் அங்கே விசாரிக்கிறதுக்குள்ள நம்ம போயிடணும். ஏற்கனவே ஆன்ட்டிக்கு வந்துட்டு முத்து இந்த விஷயத்தில் தலையிடுறது பிடிக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் இந்த ப்ராப்ளத்துலேருந்து ஆன்ட்டி வெளியே கொண்டு வந்துட்டு அப்படின்னா ஆன்ட்டி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லவும் மனோஜ் வந்துட்டு ஆமா ஓகே நீ கண்டிப்பாக வந்துட்டு என் அம்மாவுக்கு நான் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவேன், சரிவா நம்ம போய் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் மனோஜ் இங்கே வராங்க. அப்போ ரதியோட அம்மாவும் அப்பாவை வந்துட்டு ரோஹிணி மனோஜை பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அப்போ ரோஹிணி இருந்துட்டு கோவப்படாதீங்க, நாங்கள் பொண்ணு விஷயமா தான் பேசுறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் நீ பேசுறதுக்கு என்ன இருக்குது, அதுதான் உங்கள் வீட்டம்மா வந்துட்டு எங்கள் பொண்ணோட வாழ்க்கையே வந்துட்டு இந்த மாதிரி கெடுத்துருச்சுல்ல அப்படின்னு சொல்லவும் அப்போ மனோஜ் இருந்துட்டு இங்கே பாருங்க எங்கள் அம்மா மேலே வந்துட்டு எந்த தப்பு கிடையாது, உங்கள் பொண்ணை வந்துட்டு நீங்கள் ஒழுக்கமாக வளர்க்காம எங்கள் அம்மா மேலே வந்துட்டு பழிய சொல்கிறீங்களா அப்படிங்கவும் அதை கேட்ட ரதியோட வீட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்பட்டுட்டு மனோஜுக்கிட்ட எகிரிட்டு வராங்க. அப்போ ரோஹிணி இருந்துட்டு மனோஜ் கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இரு, நம்ம அவங்களை இங்கே வந்து சமாதானப்படுத்தி காரியத்தை சாதிக்கலான்னு தானே வந்திருக்கோம், நீ தேவையில்லாமல் வாயை விடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட மனோஜ் இருந்துட்டு சரி சரி விடுங்க, ஏதோ தப்பு நடந்துருச்சு, அதை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும், அதே விஷயமா தான் நாங்கள் பேசுறதுக்கு வந்திருக்கோம், நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் கோவப்படாமல் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரதியோட வீட்டில் இருந்துட்டு அதே எங்கள் பொண்ணோட வாழ்க்கையை வந்துட்டு கேள்விக்குறி ஆயிடுச்சுல, அப்போ நீங்கள் என்னதான் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மனோஜ் இருந்துட்டு நீங்கள் பேசாமல் அந்த உங்கள் பொண்ணை வந்துட்டு அந்த பையனுக்கே வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் அது எங்களுக்கு என்ன தெரியாதா, நீங்கள் சொல்லி தான் வந்துட்டு எங்களுக்கு தெரியும், நாங்கள் போய் அந்த பையன் வீட்டில் பேசுனதுக்கு அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ரோஹிணி இருந்துட்டு நாங்கள் வேணா அவங்க கிட்ட பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லவும் பொண்ணை பெற்றவங்க நாங்களே போய் அவங்க கிட்ட கேட்டு பார்த்துட்டு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் போய் கேட்டால் மட்டும் ஒத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா பயங்கர புத்திசாலி மாதிரி சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிற மாதிரி பண்ணினீங்கன்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எல்லா விதத்தில் தீர்வு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏதோ மனோஜ் வந்துட்டு ஏதோ உருப்படியாக ஐடியா சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணியும் சரி இங்கே இந்த பொண்ணு வீட்லேயும் சரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் வந்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரே வழி தான் இருக்குது, நீங்கள் வந்துட்டு பேசாமல் உங்கள் பொண்ணு கன்சீவாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல அதை வேணால் கரு கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டு இங்கே ரோஹிணிக்கே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக இருக்குது. அதிலே பொண்ணு வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிட்டு என்ன சொன்னீங்க அப்படிங்கவோ அப்போ மனோஜ் பயங்கர கெத்தா அதுதான் நான் சொன்னேனே நல்ல ஐடியா, பேசாமல் உங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு கரு கலைச்சிருங்க, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட பொண்ணு வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்பட்டுட்டு மனோஜ் போட்டு புலன்னு புழக்கிறாங்க. அப்போ மனோஜ் வந்துட்டு ஏங்க இப்போ நான் என்னங்க சொல்லிட்டேன் எதுக்காக வந்து இப்படி போட்டு அடிக்கிறீங்க அப்படிங்கவும் பேசுகிற கூட பார்த்தீங்கன்னா மனோஜ் வாயிலே போட்டு குத்துன்னு குத்துறாங்க. இங்கே ரோஹிணி ஒரு பக்கம் தடுக்கும், இங்கே ரோஹிணியை தள்ளி விட்டுட்டு இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா தரன்னு இழுத்து கொண்டு போய் ஒரு ரூமில் போட்டு கட்டி வச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு ரோஹிணி பதறிட்டு எங்க என்னங்க பண்ணுறீங்க, தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சவும் இவன் பேசின பேச்சுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்துட்டு ஒரு ரூம்குள்ளே பூட்டி விட்டுட்டு வந்துடுறாங்க. இங்கே ரோஹிணி பார்த்தீங்கன்னா கதறிட்டு நிற்கிறாங்க. ஏங்க உங்கள் பிரச்சனைக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று பேசலான்ட்டு தான் அவர் வந்தார், அவரை எதுக்குங்க வந்துட்டு இப்படி அடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அந்த ஆள் வந்துட்டு பேசுறது வந்து பிரச்சனைக்கு என்ன முடிவாக சொன்னால் இப்போவே ஏற்கனவே வந்துட்டு அக்கம் பக்கத்துல எல்லாம் என் பொண்ணோட விஷயம் வெளியில் தெரிஞ்சிருச்சு, அதையே வந்துட்டு நாங்கள் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி பயத்தில் உட்காந்துட்டு இருக்கோம். இதில் வந்துட்டு உங்கள் புருஷன் வந்துட்டு என்ன பேச்சு பேசுகிறாரு, உங்கள் வீட்டம்மா எங்கள் பொண்ணோட வாழ்க்கையை வந்துட்டு சீரழிச்சிருச்சு, அதை வந்து நியாயம் கேட்குறக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டால் ஏதோ சமாதானப்படுத்தி எங்களை அனுப்பிச்சி விட்டுட்டு இதுதான் வந்துட்டு நீங்கள் பிரச்சனையை தீக்கிற ரச்சனமா. அப்புறம் ரோஹிணி இருந்துட்டு அவர் தெரியாமல் சொல்லிட்டாருங்க அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருமா நீ பேசாமல் போறியா இல்லை வந்துட்டு உன்னையும் வந்துட்டு ரூமில் போட்டு பூட்டி வைக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட ரோஹிணி இங்கே பாருங்க நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருமா உன் வீட்டு ஆளுங்கனால தான் வந்துட்டு என் பொண்ணோட நிலைமை இந்த மாதிரி இருக்கு, அது சரியாகிற வரைக்கும் இந்த ஆள் வந்துட்டு இந்த ரூமில் தான் பூட்டி வச்சிருப்போம், முதல்ல நீங்கள் கிளம்பி போமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பார்த்தீங்கன்னா வெளியே தள்ளி விட்டுறாங்க. இங்கே ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் அழுதுட்டு வீட்டுக்கு வராங்க. அதை பார்த்துட்டு அண்ணாமலை என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜய் இருந்துட்டு என்னடி மனோஜ் நீங்கள் தானே ஒட்டுக்கா வெளியில் போனீங்க, மனோஜ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட ரோஹிணி இருந்துட்டு ஆண்டி மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அழகவும் என்னடி என் பையனுக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பதறாங்க. சத்தம் கேட்டு வீட்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு வராங்க. அப்போ விஜய் இருந்துட்டு சொல்லுடி உன்னதாண்டி கேட்குறேன் என் பையனுக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அப்புறம் ரோஹிணி பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும் அதை கேட்டு வீட்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. அதிலே விஜயா பார்த்தீங்கன்னா ஐயோ என் பையனை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு உன்னை யாரடி வந்துட்டு என் பையனை அங்கேயெல்லாம் கூட்டிட்டு போக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி அடிக்கிறதுக்கு வராங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு விஜயா கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து இருந்துட்டு உங்களுக்கு எதுக்கு பாரலாமா இந்த தேவையில்லாத வேலை, நான் தான் இந்த விஷயத்தை என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னேன்ல, அப்புறம் எதுக்காக வந்துட்டு நீங்கள் மனோஜை கூட்டிட்டு நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏமா இந்த விஷயத்தை நான் முத்துவை தானே பார்த்துக்க சொன்னேன், நீ இதுக்குமா வந்துட்டு மனோஜ் கூப்பிட்டு அந்த வீட்டுக்குலாம் போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோஹிணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்களாட்டா இல்லை அங்கிள் இந்த விஷயத்தில் ஆண்டி ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல, ஆண்டிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் மனோஜ் அங்கே போனோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து வந்துட்டு இப்போ நீங்கள் பண்ணது வந்து ஹெல்ப்பா, இப்போ தேவையில்லாம அவனைத்தானே போய் வந்துட்டு அங்கே கூத்து விட்டுட்டு வந்திருக்கீங்க. அப்போ ரவி இருந்துட்டு ஏன் நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் எங்ககிட்ட யார்கிட்ட சொல்லியாது இருக்கலாம்ல, இப்போ நீங்கள் தேவையில்லாம மனோஜ் போய் அங்கே மாட்டி விட்டுட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி இருந்துட்டு
வந்துட்டு ஏன் ரோகிணி இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்துட்டு முத்து தான் கரெக்டான ஆளு, மனோஜுக்குலாம் வந்துட்டு அவருக்கு என்ன தெரியும், அவரை போய் வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே ரோகிணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ருதியை பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே விஜயாவை பயங்கர கோவப்பட்டுட்டு ஸ்ருதி சொன்னது என்னடி தப்பு இருக்குது, என் பையன் மனோஜுக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தில் எதுவுமே பண்ண தெரியாது, அவனை எதுக்கடி கொண்டு போய் இப்படி ஆபத்தில் சிக்க வச்சுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி போட்டு அடிக்கிறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு ஏன் ரோகிணி ஆன்டி கிட்ட வந்துட்டு நீங்கள் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மனோஜ் போய் அங்கே போய் மாட்டி விட்டுட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேட்குறாங்க. அதை கேட்ட விஜய் இருந்துட்டு ஆமாம் இவன் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பா, ஏண்டி வந்துட்டு என் பையன் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி நடிக்கிறாங்க. இங்கே வழக்கம் போல் அண்ணாமலை வந்துட்டு விஜயா கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி பிடிச்சி தடுக்கிறாங்க. அப்போ விஜயா இருந்துட்டு ஐயோ என் பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போய் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து மனோஜை கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பவும் ரவி இருந்துட்டு நானும் வரேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா நீ கொஞ்சம் அம்மா கூட ஏறு, நான் போய் நானே பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து அவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கிறது கிளம்புறாரு. இங்கே முத்து நேராக ரவியோட வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாரு. அப்போ அவங்க இருந்துட்டு என்னப்பா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இதே வேலையா வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, என் பொண்ணோட வாழ்க்கையை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணனதே இல்லாமல் எதுக்காக வந்துட்டு திரும்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட முத்து இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆனதுக்கு வந்துட்டு நாங்களும் எங்கள் குடும்பம் எந்த வந்துட்டு சம்மந்தம் கிடையாது, ஏதோ வந்துட்டு இந்த மாதிரி சொன்னீங்க, சரி நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலான்னு தான் நாங்கள் நினச்சோம், ஆனால் நீங்கள் என்னமா வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு வந்து எங்கள் அண்ணனை வந்துட்டு அடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு எவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்புறம் ரவியோட அப்பா இருந்துட்டு ஆமாம் உங்கள் அம்மா பண்ண வேலைக்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் பண்ணனதெல்லாம் கம்மி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமாக எகிரிட்டு போகிறாரு. இங்கே பாருங்க உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோதான் மரியாதை, ஏதோ பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது, ஏதோ கவலையில் இருப்பீங்கன்னு சொல்லி தான் நானும் வந்துட்டு அமைதியே போயிட்டு இருக்கேன், ஆனால் அதையே வந்துட்டு நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துட்டு எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல வந்துட்டு மனோஜ் வெளியில விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க பாருப்பா அதெல்லாம் வந்துட்டு அனுப்ப முடியாது, எங்க பொண்ணோட வாழ்க்கைக்கு வந்துட்டு என்ன ஒரு தீர்வு தெரியாம அந்த பையனை நாங்க அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு இங்க முத்து பாத்தீங்கன்னா அப்படியே அவர் அடிக்கிற கையோங்கிறாரு. இங்கே பாருங்கள் தேவையில்லாம வந்துட்டு என் பொறுமையை ரொம்ப சோதிக்காதீங்க, இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தமே கிடையாது, இருந்தாலும் வந்துட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கேன், நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணலாம் தான் நான் வந்துட்டு இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, முதல்ல வந்துட்டு எங்கள் அண்ணனை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே முத்துவோட சத்தம் கேட்டு இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா அவர் ரூமில் வந்துட்டு ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க, அந்த சேரை போட்டு வந்துட்டு ஆட்டிட்டு இருக்காரு. அப்போ மனோஜ் அந்த ரூமில் தான் இருக்காருன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இங்கே முத்து பார்த்தீங்கன்னா தள்ளுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு நேரம் ரூம்குள்ளே வராரு. இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா சேரில் கட்டி போட்டு அப்படியே கீழே தள்ளி விட்டுருக்காங்க. அதை பார்த்ததுமே இங்கே முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே மனோஜுக்கோ இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, அப்பாடா அந்த முத்து வந்துட்டா நம்ம தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாரு. அப்போ முத்து கோவப்பட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனோஜை வந்துட்டு அவுத்து விடுறாரு. இப்போ நீங்கள் பண்ணியிருக்க காரியத்துக்கு உங்கள் மேலே வந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகுன்னு சொல்லி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மிரட்டுறாரு. அப்போ மனோஜ் இருந்துட்டு ஆமாண்டா முத்து வாடா இங்கே பாரு எப்படிலாம் என்ன அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்படியே வாடா போய் வந்துட்டு இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இவங்களெல்லாம் வந்துட்டு உள்ள தள்ளி விடணும்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இங்கே பாருப்பா தம்பி இவர் வந்துட்டு என்ன பேசினாருன்னு சொல்லி என்ன எதுன்னு தெரியாமல் நீ வந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்காதாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே முத்து ஒன்றும் புரியாமல் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கவோ ஆமாம் இந்த பையன் பேசின பேச்சு என்னவாம்மா, நான் உங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணும்போது நீ என்னப்பா சொன்ன, இந்த பிரச்சனைக்கு என்ன ஏதுன்னு சொல்லி நான் பார்க்குறேன்னு சொல்லி தான் எங்களை சமாதானப்படுத்தி வீட்டிலேருந்து வெளியே அனுப்புனேன், ஆனால் உங்கள் அண்ணன் இங்கே வீட்டில் வந்து என்ன பேசுகிறாரு, என்னமோ பொண்ணோட வந்துட்டு கருவை களைச்சி விட்ருங்க பிரச்சனைலாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு, அந்த வேலை எங்களுக்கு பண்ண தெரியாதா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் இதுதான்ப்பா தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டு இங்கே முத்து பார்த்தீங்கன்னா அப்படி மனோஜ் பார்த்து முறைக்கிறாரு. ஏன்டா உனக்கு இந்த தேவையில்லாத வேலையில்ல, நானே இந்த விஷயத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்லணும்ல, அதுக்குள்ளே எதுக்காகடா வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா அப்படி தலை குடிச்சிட்டு நிற்கிறாரு. அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு இங்கே பாருங்க அவன் சொன்னது வந்துட்டு தப்புதா, அதுக்காக வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரியே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் பின்ன என்னப்பா எங்கள் பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்குது, இப்படி ஆளுக்கு வந்துட்டு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தால் எங்களுக்கு எனக்கு கோவம் வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க நான் இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் இந்த விஷயத்தில் பொறுமையாக இருந்தால் தான் வந்துட்டு என்னாலே வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது வந்து உதவி பண்ண முடியும், நீங்கள் வந்துட்டு என்னை நம்புறதா இருந்தால் நான் சொல்கிறத கேளுங்க, நான் வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டில் பேசி உங்கள் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு நான் பண்ணுறேன், அது வரைக்கும் நீங்கள் தயவு செஞ்சு இது மாதிரி வேண்டாத வேலையெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டு சரிப்பா எங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு நல்ல நிலைமை ஏற்பட்டால் எங்களுக்கு அதுவே போதும், நீங்கள் கொஞ்சம் பையன் வீட்டில் பேசி ஏதாவது நல்லது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட முத்து வந்துட்டு சரிங்க நான் வந்துட்டு சீக்கிரமா என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் கூப்பிட்டு வீட்டுக்கு வராரு. இங்கே மனோஜை பார்த்ததுமே விஜயாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பதறிட்டு டே மனோஜ் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா மனோஜ் பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாரு. இங்கே ரவி ஸ்ருதி மீனா எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னது இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க. இங்கே விஜயா இருந்துட்டு டே மனோஜ் நீ இருக்குடா வந்துட்டு இவ பேச்சு கேட்டு அங்கெல்லாம் போனேன், அதான் இந்த முத்துவே வந்துட்டு அதையெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னானல்ல, அப்புறம் எதுக்குடா வந்துட்டு தேவையில்லாம அங்கே போய் இப்படிலாம் அடி வாங்கிட்டு வந்திருக்க, ஐயோ இங்கே பாருங்க மனோஜ் எப்படி போட்டு அடிச்சிருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா பயங்கரமாக அழுகுறாங்க. அப்புறம் ரவி இருந்துட்டு ஏண்டா மனோஜ் உனக்கு இது தேவையில்லாத வேலை, என்னமோ பெரிய ஹீரோ பட்டா எந்திரிச்சு போனேயா, முத்துவே இந்த வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னானல்ல, அப்புறம் எதுக்குடா உனக்கு இது தேவையில்லாத வேலை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அண்ணாமலையும் இருந்துட்டு ஏண்டா மனோஜ் எங்ககிட்டயாவது ஒரு வார்த்தை நீ சொன்னையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ விஜயா இருந்துட்டு ஏண்டா மனோஜ் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற, இப்போ பாரு எப்படிலாம் அடிபட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ மனோஜ் வந்துட்டு மா இல்லைம்மா இந்த ரோஹிணி தாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட விஜயா என்னடா சொல்கிற அப்படிங்கவோ ஆமாம்மா நீங்கள் வேற அவன் மேலே கோவத்தில் இருக்கீங்கல்ல,
அதனால் இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் அவன் மேலே உங்களுக்கு கோவமெல்லாம் போகுமில்ல, அதனால் நம்ம இந்த விஷயத்தில் நம்ம ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி அவதாமல் என்ன அங்கே கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி ஒரே போட போட்டுறாரு. அதை கேட்ட விஜயை பார்த்தீங்கன்னா, தெரியும்டா, எனக்கு அப்போவே தெரியும், நீ எல்லாம் வந்துட்டு என்கிட்ட எதையும் சொல்லாமல் செய்யவே மாட்டேன், இவ தான் இந்த வேலை பார்த்துட்ருப்பா, ஏண்டி நீ போய் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மட்டும் உண்மையில எனக்கு கோவம் போயிருமா, இப்போ உன்னால் வந்துட்டு என் பையன் தாண்டி வந்துட்டு இப்படி அடிபட்டு வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரோகிணி இழுத்து போட்டு சத்துன்னு சாத்துறாங்க. விஜயாக்கு உதவி பண்ணி இந்த முத்துவும் மீனாவும் எங்கே அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பொறாமப்பட்ட ரோகிணிக்கு இந்த அசிங்கம் எல்லாம் தேவைதா அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க.